வணக்கம். நம்ம நற்றினையில நம்ம இன்னைக்கு 192வது பாடல் குறிஞ்சி திணை பாடல். இரவு கூறி மறுக்கப்பட்டு ஆற்றாளாகிய தலைமகன் சொல்லியது. தலைமகன் சொல்றான், இரவு நேரத்துல வராத அப்படிங்கிறாங்க. நமக்கு தெரியும் அவங்க ஏன் இரவு நேரத்துல வராதன்னு சொல்றாங்க அப்படின்னு. அவன் வரக்கூடிய வழியினுடைய அருமை கருதி வராத. அந்த வழி புலிகளும் யானைகளும் உழவக்கூடிய இடம், போராது கரடிகள் வேற இருக்காங்க. அதனால அந்த வழியா வராத அப்படின்னு சொல்றா. ஆனா அதுவும் இருட்டு வேற இருக்கு அப்படின்னும் போது அதுக்கு தலைவன் சொல்ற பதில் தான் அழகா இருக்கு இந்த பாட்டுல. அதாவது ஒரு கொல்லி பாவையினுடைய அழகான கொல்லியில மலையினுடைய மேற்கு பகுதியில வடிவமைக்கப்பட்ட ஒரு பாவையினுடைய உடம்பிலிருந்து வீசக்கூடிய ஒளி போல உன்னுடைய உடலின் ஒளி, உன்னுடைய கண்ணின் ஒளி எனக்கு வழிகாட்டுமே, எதுக்கு பயப்படுற நீ, அதாவது நான் இரவு நேரத்துல வந்தா என்ன அப்படிங்கிறான். ஆனா அவனுக்கு இரவு குறி மறுக்கப்பட்டதுதான். வர வேண்டாம், அவங்களோட அச்சம் பெரிது அப்படிங்கிறதால இந்த பாட்டு அப்படியே அமைஞ்சிருக்கு. 192 92வது பாட்டு. 93 போட்டிருக்கீங்க. இதுவும் ஆசிரியர் பெயர் தெரியாத பாடல் தான். குருதி வேட்கை. குருதி வேட்கை உருக்கெழு வயமான் வலிமிகு முன்பின் மழ களிறு பார்க்கும் மரம் பயில சோலை மலிய பூழியர் உருவத்து உருவின் நாள் மேயல் ஆறும் மாறி என்கின் மலைச்சுர நீள் இடை நீ நயந்து வருதல் எவன் என புலந்து அழுதனை உறையும் அம்மா அறிவை பயம் கெழு பலவின் கொல்லி குடவரை பூதம் புணர்த்த புதிது இயல் பாவை விரி கதிர் இளவெயில் தோன்றி அன்ன நின் மலை முதல் ஆறை. ஏம்னா பாதுகாப்பு. இருட்டுல பாதுகாப்பு எது? நல்ல வெளிச்சம் தான் இல்லையா? இருளான வழியில வரும்பொழுது கையில ஒரு தீப்பந்தமோ டார்ச்சோ இருக்கிறது தான் பாதுகாப்பானது. இங்க எது பாதுகாப்பு என்றால், உன்னுடைய உடம்புல இருந்து தோன்றக்கூடிய ஒளி இருக்கிறது அல்லவா, அதுதான் எனக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறான். இங்க அவ நேர்ல இல்ல, ஆனா அந்த உடம்பை நினைக்கும் போது, அவளுடைய உடலை நினைக்கும் போது, அந்த அழகை நினைக்கும் போது அதுல இருந்து வரக்கூடிய ஒளி என்பது அவனுக்கு அந்த மலை வழியில பாதுகாப்பாக இருட்டை தாண்டி செல்வதற்கு உதவுகிறது அப்படின்னு எழுதுறது பாடுறது ரொம்ப புதுசா இருக்கு இந்த பாட்டு. நம்ம பார்த்திருக்கோம், பயப்படாத, என் கையில எது இருக்கு, நான் பயப்படாம வந்துருவேன் அப்படின்னு சொல்ற பாடல்கள் நம்ம படிச்சிருக்கோம். ஆனா உன் உடலில் இருந்து தோன்றக்கூடிய ஒளியை நான் நினைத்து கொண்டே இந்த மலையை கடந்து வந்து விடுவேன் அப்படின்னு அவன் சொல்றது ரொம்ப அழகா இருக்கு. ஆனா ஆசிரியர் பெயர் இந்த பாட்டுக்கு தெரியல. இது வழக்கமா நம்ம பாக்குற மத்த ஓமைகள் தான். குருதி வேட்கை உருக்கெழு வயமான். உருக்கெழுன்னு நல்ல வலிமை மிகுந்த குருதி வேட்கை, நன்றாக ஒரு இரையை அடித்து அதனுடைய ரத்தத்தை குடித்து சாப்பிட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இரையை உண்ண விரும்புகிற வயமான். அப்படின்னா புலி. புலிக்குதான் வயமான்னு பேரு. வயமான் அப்படின்னு பிரிக்க கூடாது, ஒரே வார்த்தை வயமான். வயமான்னா புலி அப்படிங்கிறது அர்த்தம். வலிமிகு முன்பின் மழை களிறு பார்க்கும். அது களிரையே அடித்து வீழ்த்தக்கூடிய புலி. வலிமிகு முன்பின், முன்புன்னா வலிமை, வலிமை மிகுந்த உடல் திறம் மிகுந்த களிரையே அது அடித்து பார்க்கக்கூடிய அளவிற்கு உலவி கொண்டிருக்கும். சோ ரொம்ப ஆபத்தான ஒரு வழி. களிர்கள் இருந்தாலே ஆபத்து தான். காட்டுல போய் யானையை எதிர்கொள்ள முடியாது இல்லையா? எங்கேயுமே எதிர்கொள்ள முடியாது. அதுவும் காட்டுல தனியா மாட்டிக்கிட்டா ரொம்ப கஷ்டம்தான். அப்போ களிருமே ஆபத்தானதுதான். இங்க அந்த களிரை கொள்வதற்காக காத்திருக்கக்கூடிய வயமான், வலிமை மிகுந்த புலியும் அங்கே உலவுகிறது. மரம் பயில சோலை மலிய, நிறைய மரங்கள் செறிந்து இருக்கக்கூடியது. அதனால நிலவு இருந்தா கூட கீழே வெளிச்சம் வராது. இப்ப எப்படி சூரிய ஒளி கீழே விழாத அடர்த்தியான சோலை அப்படின்னு சொல்றோமோ, அது போல இங்க இரவுல நிலவு இருந்தாலும் தெரியாது, அந்த அளவிற்கு மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய காட்டுப்பகுதி. பூழியர் உருவத்து உருவின், பூழி நாட்டை சேர்ந்தவர்கள் பூழியர்கள். அவர்களுடைய நிறத்தை ஒத்த, அப்ப நல்ல கண்ணங்கரையில் இருப்பாங்க போல இருக்கு, நல்ல கருமை நிறம் உடையவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் நினைக்கிறேன். அதனால பூழியர் உருவத்து உருவின் நாள் மேயலாரும் மாறி என்கின் மலைச்சுர நீளிடை. என்கு அப்படின்னா கரடி, மாறி என்கின் மழை மேகம் போல பூழியர்களுடைய நிறத்தை ஒத்த அந்த எண்குகள் அங்கே கூட்டமாக மேய்ந்து கொண்டிருக்குமா. இதுல கரடி 1-2 தான் இருக்கும், அப்படி 1-2 போயிட்டு வரும். இங்க கூட்டமாக மேயக்கூடிய அந்த கரடியும் ரொம்ப ஆபத்தானது. ஒன்று அப்படியே நிப்பாங்க, மூச்சு விடாம நிக்கணும்னுவாங்க, கையால ஓங்கி அரைஞ்சதுன்னு அவ்வளவுதான். அந்த மாதிரி கதைகள் தான் நம்ம படிச்சிருக்கோம், நமக்கு தெரியாது நம்ம. ஆனா கரடியும் ரொம்ப ஆபத்தானது, வேகமாக ஓங்கி அறையக்கூடிய இயல்புடையது அது. அப்போ புலி, களிறு,
கரடிகள் உலவக்கூடிய அந்த நேரத்துல, இருள் நேரத்துல, அதுவும் பகல்னா கூட பரவாயில்ல, இருள் நேரத்தில் நீ வருகிறாயே என்று சொல்லி அவள் அழுகிறாள். அதுதான் சொல்றார். மாறி என்கின் மலைச்சுர நீள் இடை நீ நயந்து வருதல் எவன் என புலந்து அழுதனை உரையும் அம்மா அறிவை. அறிவையே, அழகான மாநிறை பொருந்திய மாமென்றம் பொருந்திய அறிவையே, நீ ஏன் அழற? நான் இந்த வழியா வந்தா என்ன, அந்த வழியா வரதை நினைச்சு நீ ஏன் அழுகிறாய்? அது அப்படி அழ வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. ஏனென்றால் எனக்கு எது பாதுகாப்பா இருக்கு அப்படின்னா, பயம் கெழு பலவின் கொல்லி குடவரை, பயன் தரக்கூடிய பலாமரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய அல்லது பலாப்பழங்கள் பழுக்கக்கூடிய கொல்லிமலையினுடைய குடவரை. குடன்னா மேற்கு பகுதி. மேற்கு பகுதியில பூதம் புணர்த்த புதிது இயல் பாவை, ஒரு பூதத்தால் உண்டாக்கப்பட்ட, அதாவது மனிதர்களால் அல்ல, மனிதர்களால் இப்படி ஒரு அழகானதை உருவாக்க முடியாது. பூதம் அப்படிங்கிறது இங்க மனிதர்களை இகர்ந்த இயற்கை, யாரோ அல்லாத யாரோ யாரோ செஞ்சது. ஒரு யட்சன் அல்லது ஒரு கந்தர்வன், எப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான பூதம் அப்படிங்கிறது இங்க அந்த மாதிரியான மனிதர்களால் செய்யப்பட முடியாத அழகுடையது அந்த பாவை. அதனால இது பூதம் புணர்த்த அப்படின்னு சொல்றது. பூதம் புணர்த்த புதிது இயல் பாவை விரிகதிர் இளவையில் தோன்றி என்ன. விரிகதிர் இளவையில், அந்த உடம்புல இருந்து ஒரு ஒளி வீசுகிறது. பொன்னால், அதாவது பொன்னால் ஆகிய கொல்லிப்பாவை. கொல்லிப்பாவை பொன்னால் செய்தது போன்ற சிலை அது. அப்ப அந்த சிலையிலிருந்து ஒரு இயற்கையாகவே ஒரு ஒளி வீசும் இல்லையா, பொன்னால் செய்யப்பட்டதுன்னா ஒரு ஒளி வீசும். அது போல உன்னுடைய உடல்ல ஒரு ஒளி இருக்கு. அந்த ஒளி அந்த ஒளி அது எனக்கு வழிகாட்டுது அப்படின்னு சொல்றோம். விரிகதிர் இளவையில் தோன்றி என்ன, விரிந்த கதிர்களை உடைய இளம் வெயிலை போல இருக்கக்கூடிய உன்னுடைய மேனியினுடைய ஒளி நின் ஆய்நலம் உள்ளி வரின். உள்ளினா நினைத்து, அதை நினைச்சிட்டு வரும்போதே, அதாவது வெளிச்சம் வெளியில இருந்து தான் வரணும், வெளியில தான் வெளிச்சம் தெரியணும். ஆனா இங்க அவனுக்கு மனசுக்குள்ள அந்த வெளிச்சம் இருக்கு. அவளுடைய உடலினுடைய அழகினுடைய வெளிச்சம் அவன் மனசுக்குள்ள இருக்கு. அதை நினைச்சுட்டே வந்தாலே எனக்கு வழி தெரிஞ்சிடும் அப்படிங்கிறான். அடேங்கப்பா. நின் ஆய்நலம் உள்ளி வரின் எமக்கு ஏமம் ஆகும் மலை முதலாரே. இந்த மலை முதலாக எந்த வழியாக இருந்தாலும் அது எனக்கு பாதுகாப்பு உடையதாகவே இருக்கும். ஏனென்றால் உன்னுடைய உடலினுடைய ஒளியை நினைத்து கொண்டு நான் வருவேன். உன்னுடைய உடலுடைய ஒளி எப்படிப்பட்டது என்றால், இந்த பலாமரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய கொல்லிமலையினுடைய மேற்கு பகுதியில தெய்வங்களால் புணர்க்கப்பட்டது போன்ற, தெய்வங்களால் வடிவமைக்கப்பட்டது போன்ற கொல்லிப்பாவையை போன்ற அழகுடையது. அதை நினைச்சிட்டு நான் வந்துடுவேனே, நீ ஏன் பயப்படுற அப்படிங்கிறான். ரொம்ப அழகா இருக்கு அந்த பாட்டு. ரொம்ப வித்தியாசமான ஒரு பதில் அவன் சொல்றான். கேள்வி பழசுதான், ஆனா இதுக்கு சொல்லப்பட்ட பதில் ரொம்ப புதுசு. சரி, பாட்டை ஒரு தடவை படிச்சிருவோம். குருதி வேட்கை உரு கெழு வயமான் வலிமிகு முன்பின் மழக்களிறு பார்க்கும் மரம் பயில் சோலை மலிய பூழியர் உருவத்து உருவின் நாள் மேயல் ஆறும் மாறி என்கின் மலைச்சுர நீளிடை. மேய்தல் அப்படின்னாலே அப்படி இது இல்லையா, அப்படி இறை தேடி இது. மேயறதுனாலே கூட்டமா இருந்தாதான் மேயறதுன்னு அர்த்தம். அதனால நிறைய கரடி இருக்குமா, அதுக்கு சொல்றாரு. நீ நயந்து வருதல் எவன் என புலந்து அழுதனை உரையும் அம்மா அறிவை. பயம் கெழு பலவின் கொல்லி குடவரை பூதம் புணர்த்த புதிது இயல் பாவை விரிகதிர் இளவையில் தோன்றி அன்ன நின் ஆய்நலம் உள்ளி வரின் எமக்கு ஏமமாகும் மலை முதல் ஆறு. இவ்வளவு அழகான பாட்டை எழுதின இந்த ஆசிரியருடைய பெயர் தெரியல நமக்கு. சரி, அடுத்த பாட்டு போலாம். அடுத்த பாட்டு ரொம்ப அழகான பாட்டு. இந்த இந்த அடுத்த பாட்டும் அதுக்கு அடுத்த பாட்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கேள்விகளுடையதா இருக்கு. அதுக்கு நம்ம என்ன நன்றி செய்வோம் அப்படின்னு ஒரு பாட்டும், நான் உனக்கு என்ன தீங்கு செஞ்சேன் நீ ஏன் இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரியான பாட்டுமா, ரெண்டு கேள்விகளை பக்கத்துல பக்கத்துல அடுக்கியிருக்காங்க அந்த மாதிரி. சரி, இது பாலைத்திணை. இதுக்கும் ஆசிரியர் பெயர் தெரியல. இது பிரிவை உணர்த்துவதனால இது பாலைத்திணை பாடல் ஆயிற்று. அட்டரக்கு உருவின் வட்டுமுகை ஈங்கை துய்த்தலை புதுமலர் துணித்தலை கலாவ நிறை நீர் புனிற்று புலம் துழையி ஆனாய் இரும்புறம் தழுவும் பெருந்தன் வாடை நினக்கு தீது அறிந்தன்றோ இளமே. பனைத்தோள் எல்வளை நிகழ்த்த எம் காதலர் அரும் செயல் பொருட்பிணி பிரிந்தனராக யாரும் இல் ஒரு சிறை இருந்து பேர் அஞர் உருவியை வருத்தாதீமே. ரொம்ப நிறைய சினிமா பாடல்கள்ல போயிட்டுருக்கலாம். நான் தனியா இருக்கிறேன்னு என்னை நீ வருத்தாதே. ஒரு நல்ல பாட்டு இருக்கு, பீஸ்ஃபுல்லாவோட பாட்டு. நாளை இந்த வேலை பார்த்து ஓடி வா வெண்ணிலாவா அந்த பாட்டு. இன்று எந்தன் தலைவன் இல்லை
சென்று வா நிலா. அந்த மாதிரி இந்த வாடை காற்றை பார்த்து இந்த தலைவி சொல்றா, நான் உனக்கு என்ன கொடுமை செஞ்சேன்? நான் உனக்கு எந்த கொடுமையுமே செய்யலையே. நான் பாட்டுக்கு தானே துன்பத்துல உழன்று கொண்டிருக்கிறேன். ஆனால் நீ ஏன் இப்படி என்னை வாடை காற்று தீண்டி என்னை ஏன் இப்படி வருத்துகிறாய்? ஏற்கனவே நான் என் தலைவனை பிரிவு துன்பத்துல இருக்கிறேன். போராததற்கு வாடை காற்றாகிய நீ வேற தீண்டி என்னை இப்படி வருத்தலாமா? நான் உனக்கு என்ன கொடுமை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதான் இந்த பாட்டல். அது எப்படியெல்லாம் வாடை காற்று எதையெல்லாம் தொட்டு கொண்டு வருகிறது அப்படிங்கிறது தான் முதல்ல இருக்கக்கூடிய 4-5 வரி. அட்டரக்கு உருவின் வட்டுமுகை ஈங்கை. ஈங்கை மலர் நம்ம நிறைய முன்னாடியே பார்த்திருக்கோம். சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய இதுதான் ஈங்கை மலர். ஈங்கை மரத்தினுடைய இது மலர்ந்துருச்சு. மொட்டா இருக்கும் போது அப்படியே குட்டி குட்டியா இரும்பு குண்டு மாதிரி இருக்கும். அதுதான் சொல்றா, அட்டரக்கு உருவின் வட்டுமுகை ஈங்கை. அழகா இருக்குல்ல, அந்த வார்த்தையே அழகா இருக்கு. அட்டரக்கு உருவின், அரக்கை உருட்டி வைத்தால் போல அந்த ஈங்கையினுடைய மொட்டுகளினுடைய நிறம் அப்படி இருக்கும் போல இருக்கு. அட்டரக்கு உருவின் வட்டுமுகை ஈங்கை. அழகான வட்டமான முகையை உடைய மொட்டுகளை உடைய ஈங்கை மலர்களை தொட்டுக்கொண்டு அந்த வாடை காற்று வருகிறது. துய்த்தலை புதுமலர் துளித்தலை கலாவ. அந்த அந்த ஈங்கையினுடைய மலர்களை அது இப்படி தொட்ட உடனே அது மலர்ந்திருக்கும். அது மேல இருக்கக்கூடிய தேன் துளியையும் எடுத்துக்கொண்டு அந்த வாடை காற்றானது இன்னும் அதிகமாக அடுத்த இடத்துக்கு போகுது. நிறை நீர் புனிற்று புலம் துழகி. அடுத்து நீர் நிறைந்திருக்கக்கூடிய புலம் அப்படின்னா நீர் நிறைந்திருக்கக்கூடிய குளம் மாதிரியான அமைப்புகள், அவற்றை போய் தெண்டு. அதாவது இந்த ஈங்கை மலர்களுடைய மேல அந்த பூக்களை வருடி அதனுடைய தேனை எடுத்துக்கொண்டு அந்த தேனை அப்படியே தடவி கொடுத்துட்டு இங்கே நீர் நிறைந்திருக்கக்கூடிய அந்த புலங்களில் படிந்து இன்னும் நீ வேகமாக வீசுகிறாய். இரும்புறம் தழுவும் பெருந்தன் வாடை. பெரும் தன்னுனாலே குளிர்ச்சி, பெரும் தன் வாடை, பெரிய குளிர்ச்சியை உடைய பின்னாடி அப்படியே அணைத்து கொள்ளக்கூடிய வாடை காற்றே, குளிர்காற்றே, நினக்கு தீது அறிந்தன்றோ இளமே. உனக்கு நாங்க ஏதாவது தீங்கு செஞ்சிருக்கோமா? இல்லையே. தீங்கு செஞ்சிருக்கோமா அப்படின்னு கேட்டு அவளே பதிலும் சொல்றா, இல்லதானே, நான் உனக்கு ஒரு தீங்கும் செய்யலதானே. பனைத்தோள் எல்வளை நிகழ்த்தையம் காதலர். பனை போன்ற மூங்கில் போன்ற தோள்களையும் என்னுடைய ஒளி மிகுந்த வளையலும் நெகிழும்படியாக, தோள்கள் குறுகும்படியாகவும் வளைகள் நெகிழும்படியாகவும் என்னை பிரிந்து அரும் செயல் பொருட்பிணி பிரிந்தனராக. அரும் செயலாக, பொருளீட்டுவது என்பது அரும் செயல்தான் இல்லையா? எங்கே எந்த காலகட்டமாக இருந்தாலும் நல்வழியில் சென்று உழைத்து பொருளீட்டுவது என்பது அரும் செயல். அதனால அரும் செயல் பொருட்பிணி. ஏன் பொருட்பிணி அப்படின்னு சொல்றான்னா, இது அவனை பற்றி கொண்டிருக்கக்கூடிய நோய். இங்கே இருக்கலாம் தான், என்னோடய இருக்கலாம், ஆனா இல்லாம அவன் அப்பப்ப கிளம்பி இந்த மாதிரி போயிடுறான். அது அவனை பீடித்த ஒரு நோய். இப்ப குடியே ஒரு நோய் அப்படின்னு சொல்றது இல்லையா? அந்த மாதிரி இங்க பொருளை நாடி விரும்புவது அப்படிங்கிறத இங்க நோய் அப்படிங்கிறான். பொருட்பிணி, அரும் செயல் பொருட்பிணி பிரிந்தனராக. அவன் இந்த மாதிரி பொருளீட்டுவதற்காக என்னை விட்டு பிரிந்து போயிருக்கிறான். யாரும் ஒரு சிறை இருந்த, யாருமே இல்லாமல் தனியில் இருந்த ஒரு சிறை அப்படின்னா ஒரு பக்கமாக தனிமையில் இருக்கக்கூடிய என்னை பேரஞர் உருவியை வருத்தாதீமே. அணர்னா துன்பம், பேரணர் உருவி, உருவுதல் அப்படின்னா துன்பம் உறுதல், அது வினைச்சொல் இல்லையா? அஞர் உருவியை, அழகா இருக்கு பாருங்களேன், துன்பம் அடைபவள். பேரஞர் உருவி, பெரிய துன்பத்தை சுமந்து கொண்டிருப்பவள் அல்லது அடைபவள் அல்லது அந்த துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவள். அந்த பொருள்ல பேரஞர் உருவியை வருத்தாதீமே. இப்படி என்ன வருத்தலாமா? என் தலைவன் இப்படி போயிருக்கிறான், அவன் இல்லாத நேரமாக பார்த்து நீ என்னை இப்படி வருத்துகிறாயே, உனக்கு நான் செய்த துன்பம் தான் என்ன? நீ எவ்வளவு அழகா அந்த ஈங்கையினுடைய மலர்களை அப்படி தொட்டுக்கொண்டு அழகான நீர்நிலைகளில் எல்லாம் படிந்து இன்னும் குளிர்ச்சி அடைந்தவளாக வருகிறாய். ஆனால் இங்கே என்னை தீண்டி இப்படி என்னை துன்புறுத்துகிறாயே, நான் உனக்கு என்ன கொடுமை செஞ்சேன்? ஒன்னும் செய்யலையே அப்படின்னு சொல்லி தலைவி அந்த வாடை காற்றை பார்த்து கேட்கிறாள். பிரிவு துன்பம் அவளை எப்படி பேச வைக்கிறது. சோ அதான் இந்த பாடல். ரொம்ப அழகான பாட்டு இல்லையா? பாட்டை மட்டும் ஒரு தடவை படிச்சுக்குவோம். ஒரே நிமிஷம். அட்டரக்கு உருவின் வட்டுமுகை ஈங்கை துய்த்தலை புதுமலர் துளித்தலை கலாவ நிறை நீர் புனிற்று புலம் நுழையி ஆனாய் நினக்கு தீது இரும்புறம் தழுவும் பெரும் தன் வாடை. நினக்கு தீது அறிந்தன்றோ இளமே, பனைத்தோள் எல்வளை நெகிழ்த்த எம் காதலர் அரும் செயல் பொருட்பிணி பிரிந்தனராக யாரும் ஒரு சிறை இருந்து பேரணர் உருவியை வருத்தாதீமே. என்னை ஏன் நீ வருத்துகிறாய் என்று சொல்லி தலைவி வாடைக்காற்றை பார்த்து கேட்கிறாள். சரி, அடுத்த பாட்டு போலாம். 194. இதுவும் ரொம்ப அழகான பாட்டு. இது
முதல் பாட்டுல, இதுக்கு முன்னாடி பாட்டுல நம்ம வந்து வாடை காற்றே நான் என்ன உனக்கு கொடுமை செஞ்சேன், நீ ஏன் என்ன வருத்துற அப்படின்னு கேக்குறா. இங்க வந்து இந்த யானைக்கும் கிளிகளுக்கும் நம்ம என்ன உதவி செய்ய போறோம், நம்ம என்ன கைமாறு செய்ய போறோம், அவை நமக்கு எவ்வளவு உதவியை செய்தன, அதுக்கு நம்ம என்ன கைமாறு செய்ய போறோம் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி தலைவி தோழிக்கிட்ட சொல்றா. அல்லது தோழி தலைவி கிட்ட சொல்றா. சிறைப்புறமாக சரி பறிவுறுத்தியது தலைவனுக்கு உரைத்து தலைவி தன்னை இற்சரித்தனர் என்பதை தோழிக்கு உரைப்பால் போல தலைவனுக்கு உரைத்து விரைந்து வரைவு கடாயது. அதாவது முன்னாடி திணைப்புணம் காக்க போகும்போது திணை நல்லா வளர்ந்திருந்தது. அப்ப இந்த கிளிகள் எல்லாம் வந்து கிளிகளும் களிர்களும் வந்து அவற்றை பாழ்படுத்தி விடக் கூடாது என்பதற்காக நம்மை காவலுக்கு அன்னை அனுப்பினாள். ஆனா அப்படி காவலுக்கு போகும்போதுதான் நம்ம தலைவனை பார்த்தோம். தலைவனை பார்த்தா நம்ம என்ன பண்ணோம், அங்க போய் காவல் காக்குற வேலையை விட்டாச்சு. அங்க பண்ணல. அதை பண்ணாமல் அந்த மரச்சரிவுகளில் போய் இருந்து திணை 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 வயலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திணைப்புணம் விளையக்கூடியதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மரச்சரிவுகள்ல உட்கார்ந்து அவனோடு இன்பம் துய்த்து அவனோடு விளையாடி மகிழ்ந்தோம். ஆனா நல்ல வேளையாக அந்த நேரத்துல எல்லாம் இந்த கிளியோ யானையோ வந்து அந்த திணைய பாழ்படுத்தல. அப்படி பாழ்படுத்தி இருந்தா அவளுக்கு தெரிஞ்சிருக்கும், அம்மாவுக்கு தெரிஞ்சு போயிடும், இவங்க போன வேலையை ஒழுங்கா செய்யல, பயிர் வந்து நிறைய பாழ்பட்டிருக்கிறது என்று. நல்ல வேளையா இந்த கிளியும் யானையும் அந்த சமயத்துல வரல. நம்ம வந்து வசதியா அவனோடு பழகுவதற்கு அவை இடம் கொடுத்தார் போல வராமல் அதை திணையை பாழ்படுத்தாமல் இருந்து விட்டன. அதுக்கு நம்ம என்ன கைமாறு செய்ய போறோம்? இப்ப நம்ம இனிமே போக போறது இல்ல, நம்மள வந்து இனிமே போக வேண்டாம்னு சொல்லிட்டா அம்மா, நம்மள வீட்டிலேயே எச்சரிச்சாச்சு. இப்ப யானையும் கிளியும் வந்து அதை பாழ்படுத்துமே, நம்ம என்ன செய்ய போறோம்? இப்ப அவளுக்கு திணைப்புணம் காற்பதை பற்றிய கவலை எல்லாம் இல்ல, இங்க போய் தலைவனை பார்க்க முடியாதே அப்படிங்கிற கவலைதான். அதனால அதை வந்து இப்படி சொல்றா. இப்ப யானையும் கிளியும் வந்து பயிரை மேய்ஞ்சிருமே, நம்ம என்ன பண்ண போறோம்? ஏற்கனவே முதல்ல நம்ம போன போது காவலை ஒழுங்கா பண்ணாம தான் அவனோட சுத்திட்டு இருந்தோம். ஆனா அதுங்க ரெண்டும் வந்து அப்ப ஒண்ணும் திணைப்புணத்தை ஒண்ணும் செய்யல. அப்ப அவங்களுக்கு கைமாறு நம்ம செய்யணும் தானே. நமக்கு வந்து நமக்கு இவ்வளவு வசதியான ஏற்பாடை செய்து கொடுத்த அவற்றுக்கு நம்ம என்ன கைமாறு செய்ய போறோம்? இப்ப இனிமே நம்ம போக முடியாதே அப்படின்னு இவ சொல்றா. தலைவி தோழி கிட்ட சொல்றா. அது அவன் மறைமுகமாக இருக்கும்போது அவன் கேட்டுக்கொண்டு இருக்கிறான். அப்ப இனிமே அவங்க வரமாட்டாங்க திணைப்பணம் காப்பதற்கு, இனிமேல் அவர்கள் வரப்போவதில்லை, அவளை இனிமேல் அடிக்கடி கடவுளை சந்திக்க முடியாது, ஒரே வழி அவளோடு இருப்பது வேண்டும் என்றால் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான். இதுதான் அதான் இந்த பாடல். ரொம்ப அழகான பாட்டு. அம்மா வாழி தோழி, இது வந்து மதுரை மருதன் இளநாகனார் எழுதிய பாடலாக குறிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து சில பாடல்கள், ஒன்னு ரெண்டு பாடல் இல்ல, ஆசிரியர் பெயர் இல்ல, அப்புறம் பின்னாடி இனிமே ரெகுலரான பாடல்கள் வருது, ஆசிரியர் பெயருடைய பாடல்கள் நமக்கு வருது. சரி, அம்மா வாழி தோழி கைமாறு யாது செய்வாம் கொள் நாமே கயவாய் கன்றுடை மருங்கின் பிடி புணர்ந்து இயலும் வலன் உயர் மறுப்பின் நிலம் ஈர் தடக்கை அண்ணல் யானைக்கு அன்றியும் கல்மிசை தனிநிலை இருடம் புலம்ப போகி இதனம் புலம்ப போகி மந்தியும் அறியா மரம் பயில் ஒரு சிறை குன்றக வெப்பனோடு நாம் விளையாட இரும்பு கவர் கொண்ட ஏனர் பெரும் குரல் கொள்ளா சிறு பசும் கிளியே. இரும்பு கவர் கொண்ட ஏனல் பெரும் குரல் கொள்ளா சிறு பசும் கிளிக்கே. சிறு பசும் கிளி ஏனல், ஏனல்னா வந்து திணை. இரும்பு கவர் கொண்ட, இரும்பை போல நிறம் பொருந்தியதாக மணிகள் முதிர்ந்து விட்ட அந்த திணை வந்து சூழ் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கதிர்கள் சூழ் பிடித்து நன்றாக முற்ற ஆரம்பித்து விட்டன அப்படின்னு சொல்லும் போது நல்லா குண்டு குண்டு குண்டா அதனுடைய முத்துக்கள் வந்துடும். நம்ம சோளத்துல எல்லாம் நல்லா பார்க்கலாம், அதை நன்றாக முற்று வந்து பால் பால் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல அழகான வார்த்தை. ஐ திங்க் நான் அதை கீரால படிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். பால் பிடிச்சிருக்கு, முத்துக்கள் வந்து பால் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னுவாங்க. அப்ப வந்து அப்படி நல்லா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்து முத்தி இரும்பு குண்டு போல அது ஆகுது. நல்லா வளர்ந்துருக்கு திணை. கிளி வேணும்னா சாப்பிட்டுருக்கலாம், ஆனா கிளி சாப்பிடல. மாறாக அது நாம அங்க காவலுக்கு இருந்த போது நம்ம காவல் காக்கல, ஆனா நம்ம பக்கத்துல இருந்த மந்தியும் அறியா மரம்பெயில், மந்தி கூட உள்ளே நுழைவதற்கு இல்லாத அந்த அடர்த்தியான மரப்பகுதியில உட்கார்ந்து மரங்கள் சூழ்ந்திருந்த பகுதியில இருந்து அவனோடு நாம் விளையாடி கொண்டிருந்தோம். யானையும் வரல, கிளியும் வரல. அதுக்கு நம்ம என்ன கைமாறு செய்வோம்? வந்திருந்ததுன்னா நம்ம கதை அவ்வளவுதான், அப்பவே முடிஞ்சு போயிருக்கோம், இவனோட பழகிருக்கவே முடியாது. ஆனால் அவை வரவில்லை. அப்ப வராத அவற்றுக்கு நம்ம என்ன கைமாறு செய்யறது அப்படின்னு கேக்குறான். அம்மா வாழி தோழி கைமாறு யாது செய்வாம் கொள் நாமே, அவற்றுக்கு நம்ம என்ன கைமாறு செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது. கயவாய் கன்றுடை மருங்கின், கன்றோடு இருக்கக்கூடிய பிடி. யானை வந்து குடும்பமா தான் வாழும் இல்லையா, நமக்கே தெரியும். யானை பெரும்பாலும் ஒரு பெரிய கூட்டமா இருக்கும்,
ஆண் யானை, பெண் யானை, அதனுடைய குட்டி எல்லாமே இருக்கு. கயவாய் கன்றுடை மருங்கின் பிடி புணர்ந்து இயலும். பிடியோடு சேர்ந்து எப்பொழுதும் இருக்கக்கூடிய வலன் உயர் மறுப்பின் நல்லாக பெரிய தந்தங்களை உடைய நிலம் ஈர் தடக்கை, நிலம் ஈர்த்த நிலத்தை தொடுவது போன்ற பெரிய தும்பிக்கையை உடைய நிலம் ஈர் தடக்கை, நீண்ட தும்பிக்கை அதுக்கு, நல்லா வளர்ந்த யானை. அதனால தும்பிக்கை நீளமாக நிலத்தை தொடுவதை போல இருக்கிறதோ, இந்த யானைக்கு நிலத்தை தொட்டு இருக்குது. ஆமா, நிலம் ஈர் தடக்கை அண்ணல் யானைக்கு. அண்ணல்னா இங்க தலைமை குணம் பொருந்திய அந்த ஆண் யானை களிறு. அந்த யானைக்கு நம்ம என்ன கைமாறு செய்யறது? நல்ல வேளை திணைப்புறத்துக்குள்ள வரல. அன்றியும் அது மட்டும் இல்லாம, யானை மட்டும் இல்லாம கல்மிசை தனிநிலை இதனம் புலம்ப போகி மந்தியம் அறியா மரம் பயில் ஒரு சிறை. ஒரு சிறைன்னா ஒரு பக்கமாக. இதனம் அப்படிங்கிறதுக்கு என்ன? பரன். பரனுக்கு மேல, அதாவது மந்தியும் ஏற முடியாத அளவிற்கு உச்சியில பரன் கட்டி அவர்கள் திணையை காவல் காக்கிறார்கள். தனிநிலை இதனம் புலம்ப போகி, அந்த அந்த பரனை அப்படியே விட்டுட்டு, அது மந்தியும் ஏற முடியாது, பெண் குரங்கும் ஏற முடியாத உச்சியில பரண் அமைச்சிருக்காங்க. அந்த பரணை விட்டுட்டு கீழே இறங்கி வந்து நாம் அந்த மரம் பயில் அடுக்கத்துக்குள்ள இருக்கக்கூடிய மறைவிடங்கள்ல தலைவனோடு இன்பம் துய்த்தோம். மந்தியும் அறியா மரம் பயில் ஒரு சிறை குன்றக வெப்பனோடு நாம் விளையாட. இந்த குன்ற நாட்டை சேர்ந்தவனாகிய தலைவனோடு நாம் விளையாடி மகிழ்ந்திருக்கும்படியாக இவை இரண்டும் நமக்கு உதவி செய்தன. இரும்பு கவர் கொண்ட ஏனல் பெருங்குரல் கொள்ளா சிறு பசும் கிளிக்கே. இந்த இரும்பு முற்றியதை போல, இரும்பு குண்டுகள் முற்றியதை போல கதிர்கள் நன்றாக பச்சை பிடித்து வந்த அந்த கதிர்களை உண்ணாமல் நம்மை பாதுகாத்த இந்த கிளிகளுக்கும் யானைக்கும், அண்ணல் யானைக்கும் நம்ம என்ன கைமாறு செய்வோம்? அவை அப்பொழுது இந்த பயிரை சேதப்படுத்தவில்லை. அதனால நம்ம தலைவனோடு விளையாடி மகிழ்ந்தோம். இப்ப நம்ம எச்சரிக்கப்பட்டிருக்கிறோம், நம்மளால போய் அவனை பார்க்கவும் முடியாது, பயிர்களும் பாழாக போகிறது. நம்ம என்ன செய்ய முடியும்? இங்க சொல்லப்பட்ட செய்தி பயிர் பாழாறதை பத்தி கவலை ஒண்ணும் இல்ல, எச்சரிக்கப்பட்டு விட்டோம், தலைவனை பார்க்க முடியாது. அதனால நீ இனிமே விரைவில் மனம் புரிந்து கொள் அப்படின்னு சொல்றதுதான் அவங்க சொல்ல வந்த செய்தி. அழகான பாட்டு இல்லையா? பாட்டை ஒரு தடவை படிச்சிருவோம். அம்மா வாழி தோழி கைமாறு யாது செய்வாம் கொள் நாமே கயவாய் கன்றுடை மருங்கின் பிடி புணர்ந்து இயலும் வலன் உயர் மறுப்பின் நிலம் ஈர் தடக்கை அண்ணல் யானைக்கு. அன்றியும் கல்மிசை தனிநிலை இதனம் புலம்ப போகி மந்தியம் அறியா மரம் பயில் ஒரு சிறை குன்ற வெப்பனோடு நாம் விளையாட இரும்பு கவர் கொண்ட ஏனல் பெருங்குரல் கொள்ளா சிறு பசும் கிளிக்கே. இங்க குரல் அப்படின்னா திணை, அந்த திணை கதிர்கள் நம்ம பல இடங்கள்ல பார்த்துருக்கோம். திணையில பெருங்குரல் அப்படின்னா நல்ல பெரிய பெருசாக அதனுடைய அந்த திணை என்ன சொல்றது, அத இந்த தட்டைகள்னு சொல்லுவாங்கல்ல, அது முற்றியிட்டது. அந்த முற்றி இருக்கக்கூடிய அந்த திணையை அவை ஒன்றும் செய்யவில்லை அப்படிங்கிறது போல இப்ப கிளிகளுக்கு நன்றி சொல்றான். சரி, இந்த பாட்டோட இருக்கட்டும். 3 பாட்டு பார்த்துட்டோம். 195 அடுத்த வகுப்புல பார்க்கலாம். பாய்.